இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி ப்ளஸ் அது கூட லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே பர்ஃபெக்டான மேட்சி. ப்ளஸ் மாப்பிள்ளை சம்பா அரிசி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட. ப்ளஸ் இது சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்தி. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி மாப்பிள்ளை சம்பா அரிசியை குக்கரில் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு, தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வதக்கின பிறகு என்ன பண்ணணும்னா அது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கணும். நல்லா அதுக்கு ஃபஸ்ட்டு கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணும். அது கூட கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப நிறைய போட்டால் அதுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ப்ளஸ் அது ஒரு சுவையாகவும் நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிரேவிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான். ஸோ அது நிறையவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறதுல தான் கிரேவி பதமே இருக்குது. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லாயிருக்கும். அது கூட என்ன பண்ணுறோன்னா வேறு சில்லி பவுடர் போடணும். சில்லி பவுடர் போட்ட உடனே கரம் மசாலா போடணும். நெக்ஸ்ட்டு பெப்பர் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வதக்கின பிறகு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ண லிவர் இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறுங்க. ஸோ நம்ம கிளறப்போ இந்த மசாலா எல்லாமே நம்ம அந்த லிவர் கூட நல்லா அட்டாச் ஆகணும். நல்லா கிளறுங்க. ஸோ கிளறப்போ ஷிம்மில் வச்சு கொஞ்சம் கிளறிக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிக்கோங்க. ஸோ அதனால் லிவரை வதக்கிறப்போ ஷிம்மில் வச்சு நீங்கள் நல்லா கிளறிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணி ஊற்றுறோம். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா அந்த லிவரு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். நல்லா லிவரை தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றுறது தான் அதோட பக்குவமே. ஸோ நல்லா என்ன பண்ணி தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கிறப்போ நல்லா சூப்பராக கொதிக்கும். ஸோ பார்க்குறப்பவே நமக்கு சாப்பிடணும் போலே தோணும். ஸோ அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி எல்லாமே சுண்டு வரும். ஆக்சுவலாக அது குக் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலாம். அதனால் நீங்கள் அதை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி சுண்டான உடனே அது கூட கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்க வேண்டியதான். ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்த்தாலே நாக்கு ஊறுது. நிறைய வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.